வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ரிஷப ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் தான். ரிஷப ராசி நண்பர்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு மாதம் தான். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மந்த். சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். ஆனா கொஞ்சம் நீங்க பேஷண்ட்டா இருக்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியம் இந்த மாசம். உங்களோட குணத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ரிஷபராசிக்கு அதிபதியே வந்து சுக்கிரன் தான். அதனால நீங்க கொஞ்சம் நேச்சுரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருப்பீங்க. கொஞ்சம் அழக விரும்புறவங்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம பணம் சேமிக்க தெரிஞ்சவங்க. ஆனா ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்டின்னா, நீங்க கொஞ்சம் வந்து ஸ்டப்பானா இருக்கிறதுனால, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த மாதம் கொஞ்சம் அத குறைச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேலைய பொறுத்தவரைக்கும், இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல நியூஸ் வந்து வரப்போது. பெண்டிங்ல இருந்த இன்கிரிமெண்ட் அப்புறம் வந்து அப்ரிசியேஷன்ஸ் எல்லாத்துக்குமே சான்சஸ் இருக்கு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க அப்டின்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸ் உடனே போங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் தான் இந்த மாசம். இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ குரோத் தான். ஆனா வந்து லாஸ் கிடையாது. கொஞ்சம் லாங் டர்மா வந்து பிளான் பண்ணீங்க அப்டின்னா, ரொம்பவுமே நல்லது இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். பணவரவ பொறுத்தவரைக்கும் மார்ச் மிட்டுல வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடான இன்கம் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹோல்டுல இருக்கக்கூடிய பெண்டிங் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு முக்கியமான வார்னிங், அதாவது லக்ஸரியா வந்து ஷாப்பிங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு லோனு இந்த மாரிலாம் குடுக்குறது வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுட்டீங்கன்னா, ரொம்பவுமே வந்து நல்லா போகும் இந்த மாதம். ஆ லவ் ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் சிங்கிளா இருக்கிற ரிஷப ராசிக்காரர்களுக்கு ப்ரொபோசல்ஸ்க்கு சான்சஸ் இருக்கு. ஃபேமிலி வழியா வந்து நல்ல செய்தி வரலாம். மேரிட் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்மாலா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கம்யூனிகேஷன கொஞ்சம் சாஃப்ட்டா வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த மாசம் உங்களுக்கு அடி தூள் தான். ஹெல்த்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஹெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் சுகர்ல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஆ வெயிட் கெயின் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வெயிட் கெயின்ல வந்து ரொம்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. மார்னிங்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்டின்னா, இனிமேல் ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிப்படுறதுக்கான ரொம்பவுமே சான்சஸ் இருக்கு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லக்கி டேட் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே தாங்க. லக்கி நம்பர் வந்து 6. லக்கி கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் அப்டி இல்லன்னா லைட் கிரீன் இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த மாசம் வந்து நீங்க கவனமா வைக்க வேண்டிய நாட்கள் என்ன அப்டின்னா, 6, 15 அதுக்கப்புறம் வந்து 24. பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேல வந்து லட்சுமி அம்மன் வழிபாடு பண்ணுங்க. ஓம் சுப்பராய நமக அப்படிங்கிறத ஒரு 16 முறை வந்து எழுதினீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்க இருக்கும். ஆ ரிஷப ராசிக்காரர்கள நீங்க உங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மிதுன ராசியோட பலன்கள் வந்து வரப்போது. அதையும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேச ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். மார்ச் மாதத்துக்கான பலன்கள் வேணுன்றவங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு குடுக்குறீங்க. இதே மாதிரி ஆதரவு குடுங்க. நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே!